வணக்கம் பசங்களா. ஒன் பீஸில் இப்போ புதுசாக ஒரு எஸ்பிஎஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. எஸ்பிஎஸ்னால் என்னடான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸ் கேட்குற கொஸ்டினுக்கு ஓடா வந்து ஆன்சர் பண்ணுவார். அதுதான் எஸ்பிஎஸ்ல வந்து நடக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் சில கேள்வி வந்து கேட்டுக்கிறாங்க, ஓடா அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறாரு. அது என்னென்ன கேள்வின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏஸ் ஒரு வார்லாடை டிஃபீட் பண்ணலாம் பார்த்தீங்களா, அவர் யாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி பாணியோட பவர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு ஓடா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து குமாவோட பவரை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து CP9 இருந்ததுல, அது எப்படி CP0 ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அப்புறமா நம்ம ஃபுஜிட்டோர் ஆகிறாருல, அவரோட ஸ்வாடை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம ஆல்ஃபா இருக்கிறா பார்த்தீங்களா, அவளுக்கும் காலிஃபாவுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் வந்து ஓடா சொல்லியிருக்காங்க அந்த எஸ்பிஎஸ்ல. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை. ஏன்னா இதில் சொல்ல போகிற விஷயம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள், எல்லாமே புது விஷயம் தான் வந்து ஓடா சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் பார்த்த முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்டே நம்ம ஒரு மாசான விஷயத்தை பார்த்துருவோமா? எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏசு ஒரு வார்லாடை தோக்கடிச்சான் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்துருவோம். இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்லாடு. இவனோட பேர் வந்து ஹனஃபுடான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவனை தான் ஏசு வந்து தோக்கடிச்சிருக்கிறான். ஸோ ஒரு ஃபேன் கேட்ட கொஸ்டின் என்னதுன்னா, சாப்டர் 1100ல் ஏசு ஒரு வார்லாடை தோக்கடிச்சான்னு சொல்லிட்டு குமாவும் சாட்டனும் பேசியிருந்தாங்களே, அவன் வந்து பார்க்குறது எப்படி இருப்பான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து இந்த டிராயிங் வந்து கொடுத்துட்டு இவனோட பேர் வந்து ஹனஃபுடா, இவனோட ஹாபி வந்து என்னன்னா ஏன்ஷியன்ட் ஜோன் டெவில் ஃப்ரூட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஏன்ஷியன்ட் டெவில் ஃப்ரூட்டில் யார் கலெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதுங்களா? கலெக்ட் பண்ணான்றத விட யாருக்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குதுங்களா? நம்ம கைடோட க்ரூவில் தான் வந்து ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட் டெவில் ஃப்ரூட் இருந்தது. அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிராகனு, அதுக்கடுத்து அந்த ஜுராசிக் பார்க்கில் வர்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்துருந்தானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவன் தான் அந்த எல்லா டெவில் ஃப்ரூட்டையும் கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்னது கன்ஃபார்ம் கிடையாதுங்க. நம்ம ஹனஃபுடா வந்து ஒரு பீஸ்ட் பைரட் க்ரூ மெம்பரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் அவனோட ட்ரெஸ்ஸு அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணி தான் பார்த்தேன் டெவில் ஃப்ரூட்டு, அதெல்லாம் வந்து பீஸ்ட் பைரட் கூட சிமிலராக இருந்துச்சு. அதனால நான் வந்து சொன்னேன். ஸோ அதுக்கடுத்து ஓடா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் எதுக்காக எல்லாம் கலெக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் அவனோட ஹைட் வந்து 514 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எல்லாத்த விட மாசான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் கிங் ஆஃப் லிசார்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. எப்படி நம்ம கையில் வந்து கிங் ஆஃப் பீஸ்டோ, இவன் தான் கிங் ஆஃப் லிசார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மேபி இவனுக்கு கீழே ஒரு தனி பைரட் குரூப் இருந்திருக்கலாம். அப்படின்னா வந்து பீஸ்ட் பைரட்டில் ஒரு மெம்பராக இருந்திருக்கலாம், என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனால் ஹனஃபுடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனான கேரக்டரே சொல்லிட்டு சொல்லலாம். கேட்கறதே புல்லரி இது வரல, கிங் ஆஃப் லிசார்டு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ஏசு வந்து தோக்கடிச்சிக்கிறான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டினுக்கு போடுவோம். செகண்ட் கொஸ்டின் என்னதுன்னா, ஃபுஜிட்டோரோ ஸ்வாடை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி ஓடா கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஓடா வந்து என்ன சொல்கிறேன்னா, அதோட பேர் வந்து யகுசா காசன், அதாவது யகுசா ஃபயரிங் லைன் சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஒரு ஷிகோமிசுய் அப்படின்னா ஒரு ஸ்வாட் ஸ்டிக்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த கேன்ல இருந்தாலும் ஸ்வாட் எடுக்கிறான், அந்த மாதிரி ஒரு ஸ்வாடு. அண்ட் அது வந்து ஒரு சுப்ரீம் கிரேட் பிளேடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம்டு பிளேடு. யார் அது செஞ்சானா ஃபுகெட்ஸு கிசபுரோன்றவர் வந்து செஞ்சுக்கிறாரு. அவர் வானோ கண்ட்ரியை சேர்ந்தவர். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கொஸ்டின் என்னதுன்னா, கோல்டன் லைன் சிக்கியிருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் மெயின் ஸ்டோரி லைனில் அப்பியர் ஆயிருக்கதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் எப்போ ஆனான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அவன் வந்து அப்பியர் ஆயிருக்கிறான். அப்போனா ஸ்ட்ராங் வேர்ல்டில் நடந்த கதை வந்து கேனனான்ற மாதிரி நம்ம ஓடா கிட்ட வந்து ஒரு ஃபேன் கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த ஒட்டுமொத்த மூவியுமே மெயின் ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சாலுமே அது அந்தளவுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகாது. ஆனால் எப்படி இருந்தாலும் ஸ்ட்ராங் வேர்ல்டில் வந்த ஷிக்கியும் மெயின் ஸ்டோரியில் இருந்த ஷிக்கியும் ஒரே ஆள் தான். அவன் ஆக்சுவலாக நான் வந்து மெயின் ஸ்டோரி தான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுன்னு இருந்தேன். சப்போஸ் ஷிக்கியை வந்து அந்த படத்தில் காட்டல அப்படின்னா, இந்த மெயின் ஸ்டோரி லைனில் ஷிக்கி அந்த டெவில் ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதான் அவன் சாப்பிட்டான்ல, ஃப்ளோட் ஃப்ரூட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி அவன் பறகுறான்ல, அந்த ஃப்ரூட்டை அவன் மெயின் ஸ்டோரி லைனில் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது என்னோட ஒரு செல்ஃப் ரூல் மாதிரி. ஏன்னா இது வந்து பைரட்டை பற்றின ஒரு இது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தன் ஃப்ரீயாக பறந்துட்டு எங்கேயோ போயிருந்தானா அது கதைக்கே இடிக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து இப்போ மூவியில் யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால இப்போ நான் மெயின் ஸ்டோரி லைனில் அதை யூஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சிரிக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இதுங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஓடா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கிராண்டி நியோனுங்கிறாங்க பார்த்தல, அது அமேசான் நிலையில் ஒரு ஆயா இருக்கும்ல குட்டியா, அவங்க ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அது என்னதுன்னா, ஹேண்ட்காக்கு முன்னாடி, அதாவது 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த எம்ப்ரஸும் இதே மாதிரி ஒரு டிசீஸ் வந்து இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது டிசீஸ்னா அந்த லவ் பண்ணுறது தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படி இறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே, ஆனால் அந்த 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த எம்ப்ரஸ் வந்து நம்ம ஷக்கியாக்கு தானே, அதாவது நம்ம ஷேக்கியாக்கா தான் சொல்கிறாங்க. அவங்க தானே, அப்போ கிராண்டி நியோன் வந்து பொய் சொல்லிட்டாங்களான்ற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஓடா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை
நீங்க வந்து லைனை தப்பா படிச்சுட்டு இருக்கிறீங்க, அவங்க வந்து பொய் சொல்லல. ஆக்சுவலா அந்த டயலாக் என்னதுன்னா, அவளுக்கு முன்னாடி இந்த எம்ப்ரஸும் அந்த டிசீஸ்ல சஃபர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து எந்த மாதிரினா அந்த இல்னஸ்ல சஃபர் ஆனாலே தவிர அவங்க வந்து சாவலன்னு சொல்லிட்டு அர்த்தமா. சிம்பிளா சொல்லணும்னா அந்த காலத்துல இருந்தே அங்க இருந்த எம்ப்ரஸா இருந்தாலும் சரி, இல்ல வாரியரா இருந்தாலுமே சரி, அமேசான் லில்லியில இருக்கிறவங்கள சொல்றேன், அவங்க இந்த டிசீஸ்ல வந்து சஃபர் ஆகி தான் இருந்துக்கிறாங்க. அதாவது லவ் சிக்னஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துங்களேன், அதுல வந்து சஃபர் ஆகி தான் இருந்திருக்கிறாங்க. சஃபர் மட்டும் அவள சஃபர் ஆயிட்டு இறந்தும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம கிராணி நியோன்னு அப்புறமா ஷேக்கிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல தப்பிச்சுக்கிறாங்க. எப்படின்னா அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போனதுனால அவங்க அந்த டிசீஸ்ல வந்து சஃபர் ஆயிட்டு சாவாம அதுலேயும் தப்பிச்சிருக்கிறாங்க. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னதுன்னா, நம்ம ஷேக்கிக்கு அடுத்து வந்த எம்ப்ரஸும் அதே மாதிரி ஹேண்ட்காக்கு முன்னாடி இந்த எம்ப்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா காட்டிக்கிறாங்க. அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஓடா வரைஞ்சிக்கிறாரு. அவங்களோட பேர் வந்து டொரிட்டோமாவா. அவங்களும் வந்து இதே இல்னஸ்னால தான் இறந்துருக்காங்க. இது எல்லாத்த விட அடுத்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டான் பாருங்க, அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஓடா வந்து லைஃப்ல மறக்கவே மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறான். அதை வந்து நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்றேன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ போட்டோ வந்து நான் போடுறேன், நீங்களே வந்து பாசமிக்கு பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து CP9 வந்து எப்படி CP0 ஆனாங்கன்ற மாதிரி நம்ம ஓடா கிட்ட கேட்டுக்கிறாரு. அது ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் CP9 எனிஸ் லாபில வந்து தோக்கடிச்சதுக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே ஒரு கவர் ஸ்டோரியில வந்து அப்பியர் ஆனாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு CP9 இண்டிபெண்டன்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க இதை கூகுள்ல தேடி பார்த்தாலே வரும், அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த கவர் ஸ்டோரி சீரீஸ்ல வந்து அப்பியர் ஆனாங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சீஃப் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்பந்தம், அவன் இந்த எனிஸ் லாபி மிஷன் தோத்தது காரணம் இவங்க தான் சொல்லிட்டு குத்தம் சொல்லியிருக்கிறான். அதனால இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வேற ஒரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டு அங்க ட்ரைனிங் வந்து எடுத்துருக்காங்க எல்லா CP9 ஏஜென்ட்டுமே. ஸோ அந்த டைம்ல இந்த ஸ்பந்தம் இருக்கிறான்ல, அவனோட அப்பா ஸ்பாண்டைன் வந்து அவரோட அத்தாரிட்டி யூஸ் பண்ணி ஸ்பந்தம CP0 சீஃபா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னா, லுச்சியும் மத்தவங்களும் இன்வேஷன் கிரைம்ன்ற ஒரு பிளாட்டை வந்து அவங்க அன்கவர் பண்ணிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை யார் பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு பிக் ஷாட்ஸும் அதுக்கடுத்து ஃபார்மர் லெவல் 6 பிரிசனர்ஸும் நம்ம ஸ்பாண்டைன் கூட சேர்ந்து, அதாவது நம்ம ஸ்பாந்தமோட அப்பா கூட சேர்ந்து அவங்க பிளான் பண்ணி இருந்துக்கிறாங்க. அதுக்கடுத்து லுச்சி அப்புறம் மற்றவங்களாம் சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கிட்டானே சொல்லிட்டு சொல்லலாம். அதை நசுக்கினதுனால இந்த பிளானே வந்து நடக்காம போயிட்டு இருக்குது. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா லுச்சி அப்புறம் மற்றவங்களுக்கு அவங்களோட பொசிஷனை திருப்பி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்புறமா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா CP0 வந்து ஏஜென்ட்டா போட்டுருக்காங்க. ஸ்பாண்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அவருக்கு. அவரோட அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இழந்துட்டாரு. ஸ்பாந்தம் வந்து இப்போ லுச்சியோட அல்லகையாகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன், இப்படின்னு சொல்லிட்டு ஓடா வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம சைபர் போல் பத்தி பேசுறதுனால நம்ம இன்னொரு சைபர் போல் ஏஜென்ட் பத்தி பேசுறோமே, யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்பா தான். CP8ல வருவா பாருங்க, அவளை பத்தி தான் ஒருத்தர் வந்து கொஸ்டின் ஓடா கிட்ட கேட்டுக்கிறாரு. அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, CP8ல வர ஆல்பா காலிஃபாவோட ரிலேட்டிவான்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அதுக்கு ஓடா வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ஆல்பா வந்து காலிஃபாவோட யங்கர் சிஸ்டர், அதாவது தங்கச்சின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த CP9 மெம்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுல லாஸ்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருப்போம். போட்டோ வந்து நான் போறேன் பாத்துங்க. அவன் தான் இவங்க 2 பேரோட அப்பாவும். ஸோ பேசிக்காவே சைபர் போலிஜென்ஸ்லாம் அவங்களோட குழந்தைங்கள ஒரு ரத்த சம்பந்தமே இல்லாம தான் வளர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அதாவது ரத்த சம்பந்தத்தை விட பாசமே இல்லாம தான் வளர்ப்பாங்களாம். ஏன்னா எமோஷன் வந்து ஒரு வீக்னஸ் ஆயிடும்ன்ற மாதிரி அவங்க வந்து நம்பிக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வளர்த்துக்கிறாங்க. அண்ட் நம்ம ஆல்பா காலிஃபாவோட கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேர்னே சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ரியாலிட்டியில வந்து என்ன நடந்திருக்கும்னா, அவங்க 2 பேரையும் தனித்தனியா வளர்த்துக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ஒருத்தர் இருக்கட்டே தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து வளர்த்துருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் வளர்ந்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னா, குமாவோட அந்த பாப்பா எபிலிட்டி இருக்குது பாத்தீங்களா, அது வந்து ஒருத்தவங்கள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்ப முடியும். அந்த மாதிரி அனுப்புற இடத்த குமா முன்னாடி விசிட் பண்ணி தான் அனுப்ப முடியுமான்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அது ஓட வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அனுப்ப முடியும். ஏன்னா பாஸ்ட்ல குமா வந்து உலகத்தையே சுத்தி வந்துக்கிறான், அதனாலதான் வந்து எல்லா இடத்துக்கும் மத்தவங்க வந்து அனுப்பலான்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற 2 கொஸ்டினுமே பாணி சம்பந்தப்பட்டது தான். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, பாணியோட டெவல் ஃப்ரூட் வந்து ஏஜ் ஃப்ரூட், அப்பனா வந்து ஒரு ஏஜ் மெனிபுலேஷன் ஹியூமனு. சப்போஸ் இப்போ யாரோட ஏஜை அவர் சேஞ்ச் பண்ணிட்டு அண்ட் அவர் தொடர்ந்து அதே மெயின்டைன் பண்ணியிருந்தா அப்படின்னா அவன் வந்து எங்காவே இருப்பாங்களான்ற மாதிரி அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கினீங்களா, ஆனா சாப்டர் 1072ல பாணியே இதை சொல்லியிருப்பா, லிவிங் திங்ஸை வந்து என்னோட பவர் பர்மனெண்டா அஃபெக்ட் பண்ணாது, டெம்பரரியா தான் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பா. அதனால அவன் வந்து எங்க இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஓடா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னா, சாப்டர் 1096ல 2 குட்டி பசங்க வந்து குமாவை பார்த்து கல் எடுத்து தூக்கி போட்டிருப்பானுங்க. அதுல ஒருத்தவன் கவுபாய் ஹேட் போட்டிருப்பான், இன்னொருத்தர் வந்து ஃப்ரெக்கிள்ஸ் வந்து இருக்கும். அப்ப இருந்த அந்த 2 குட்டி பசங்களும் அதுக்கடுத்து பாணியோட க்ரூல இப்ப இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல இருக்கிற 2 பேரும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்க. அப்பனா அவங்க 2 பேரும் ஒரே ஆளான்ற மாதிரி வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப ஓடா வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேருமே சார்பட் கிங்டம்ல தான் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனாங்க.
ஆனால் அவங்க 2 பேருக்குமே கின்னி மேலே ஒரு சின்ன க்ரஷ் வந்து இருந்திருக்குது. அப்படின்னா பானியோட பைரட் குரூவே குமோவோட ஃப்ரெண்ட்ஸால தான் வந்து ஆக்கப்பட்டிருக்குது. அவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் ஃபிஷர்மேனு. அவங்க வந்து பானி சின்ன வயசுல வளரத்தான் வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால அவங்க வந்து பானியை மனசார பாதுகாப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ வந்து அவங்களோட சொந்த குழந்தை மாதிரின்ற மாதிரி ஓடா வந்து சொல்றாரு. அதுக்கு அடுத்து பானியை வந்து நம்ம அக்கைன்னு ஒரு வாட்டி கேப்சர் பண்றோம். அவ அங்கேயும் தப்பிச்சுட்டு மத்தவங்க கூட ஜாயின் பண்ணாம அவ டைரக்டா வந்து அவங்க அப்பாவை தேடி போயிருப்பா. எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்கறத மேரி ஜோஸ் போயிருப்பா. அதுக்கடுத்து அங்கேயும் தப்பிச்சு ஒரு ஷிப்ல டாஜின்ற ஊருக்கு போயிருப்பா. அதாவது டாஜின்ற கிங்டமுக்கு போயிருப்பா. அதுக்கடுத்து அங்கேருந்து கிளம்பி கவர்மெண்ட் ஷிப்பை வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு அவ எக் எடுக்க வந்து போயிருப்பா. அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ரக் ஆனதுனால நம்ம லூஃபி அப்புறம் மத்தவங்களும் வந்து அவளை காப்பாத்திருப்பாங்க. அதுக்கடுத்து வெகாப்பங்க கொல்றன்னு சொல்லிட்டு அவ போயிருப்பா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீதிக்கு அது வந்து நடக்கும்ன்ற மாதிரி ஓடா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பசங்களா இந்த SBS 109, அதை முன்னாடி சொல்ல மாட்டேன். SBS 109ல தான் இந்த கொஸ்டின்லாம் வந்திருக்குது. இதுல தான் மற்றவங்க ஓடா கிட்ட கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அது ஓடா வந்து ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சதுல நிறைய விஷயம் நம்ம வந்து தெரியாத விஷயம் தான். அதெல்லாம் ஓடா வந்து சொல்லிக்கிறாரு. இதில் கேட்குறப்ப ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்ததுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி சில விஷயம் கெஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனே கொடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எதெல்லாம் கேட்குறப்போ வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, வியப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த SBS படிச்சதுனால எனக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி வந்து SBSலாம் என்னென்ன ஓடா சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்குது. ஸோ SBS எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுறது முயற்சி பண்றேனே. நம்மளும் தெரியாத விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்போம் ஒன் பீஸ்ல இருக்கிறத. என்ன சொல்றீங்க? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இன்னொரு ஒரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.